ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எறா தொக்கு எப்படி சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எறா தொக்கு சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் எறா தொக்கு தான் செய்ய போகிறோம். எறா தொக்கு செய்யறதுக்கு ஒரு 300 கிராம் எறாவை மஞ்சள் உப்பு போட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. 3 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அதோட வெங்காயம் சேர்க்க போகிறோம். 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்து வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 பச்சை மிளகா நடுவில் கீறி எடுத்து வச்சுருக்கோம். அது 2த்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதோட மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதோட எறாவை சேர்க்க போகிறோம். இது ஒரு 300 கிராம் எறா நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதோட நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம இதோட தண்ணி சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா நாம் இன்றைக்கி தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எறா தொக்கு ரொம்ப சூப்பராக தயாராகிருக்கு. நம்ம இறக்கும் போது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூவிட்டு அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கினால் சூப்பரான எறா தொக்கு தயார். மணக்க எறா தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், மாங்காய் போட்ட மீன் குழம்பு, இறால் தொக்கு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, ரசம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். பாய்.